सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. சுவாமி வித்யானந்தர் வித்யாரண்ய முனிகளால செய்யப்பட்ட பஞ்சதசி எனக்கூடிய பிரகரண கிரந்தத்தை பார்த்துருக்கோம். அதுல 14வது அத்தியாயத்தை பார்த்துருக்கோம். முதல் 5 சாப்டர் விவேக பஞ்சகம், அடுத்த 5 சாப்டர் தீப பஞ்சகம், அடுத்த 5 சாப்டர் ஆனந்த பஞ்சகம். இந்த ஆனந்த பஞ்சகம்ன்றது ஒரு செட்டு. அதனுடைய பிரதமாத்தியாயமாக யோகானந்தம், எல்லாமே பிரம்மானந்தம் தான் 5. அந்த பிரம்மானந்தத்தையே 5 விதமாக அவர் பார்த்தார். யோகானந்தம் அப்படின்னு ஒன்று பார்த்தார், அப்புறம் ஆத்மானந்தம், அதற்கு பிறகு அத்வைதானந்தம், இப்ப நம்ம பார்க்க போறது வித்யானந்தம். அதுதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு அடுத்து ஒரு சாப்டர் இருக்கு, அது விஷயானந்தம். இப்படி எல்லாமே அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று சொல்லக்கூடிய அந்த ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மானந்தம் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். அதுல வித்யானந்தத்தை எப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க, வித்யா அப்படின்னாக்க ஞானம் அப்படின்னு ஆச்சு. வித்யானாக்க ஞானம், எல்லா ஞானம், கடஜானம், படஜானம் இல்லையா, எல்லா குஷூல ஞானம், நிறைய நிறைய ஞானங்கள் நமக்கு வருது. அந்த ஞானங்கள்லாம் இங்க சொல்லவில்லை. வித்யா என்று சொன்னா ஆத்ம வித்யா, பிரம்ம வித்யா, ஆத்ம ஞானம் அப்படின்னு. அதனால வரக்கூடிய ஆனந்தம் அப்படின்னா எதை பேரானந்தம்னு தமிழ்ல எல்லாம் சொல்றோமோ அந்த பேரானந்தம், அந்த ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய ஆனந்தம், அதாவது ஜீவன் முக்தியினுடைய ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம். ஜீவன் முக்தர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆத்ம ஜானம், பிரம்ம ஜானம், அந்த பிரம்ம ஜானம் தான் வித்யா சம்பந்தத்தினால இங்க குறிக்கப்படுகிறது. இப்படி வித்யானந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வித்யானந்தமானது எப்படி இருக்கு அப்படின்னா, முழுமையாக விளக்க முடியாததான ஒரு ஆனந்தம் பிரம்மானந்தம். ஆனா அதை விளக்கித்தான் ஆக வேண்டும். அதை எப்படி விளக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, அதை இந்த சம்சாரத்தை வைத்து முதல்ல அனாத்மாவாக இருக்கக்கூடிய சம்சாரத்தை சொல்லி, அந்த சம்சாரத்துக்கு அதீதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், இந்த சம்சாரம் முடிவு விழுந்த பிறகு நமக்கு வரக்கூடுத விடுதலை அப்படின்னு புரிய வைக்கணும்ன்றதுக்காக சம்சாரத்தை வைத்துக் கொண்டுதான், அனாத்மாவை வைத்துக் கொண்டுதான் ஆத்மாவை சொல்ல வேண்டியது. அத்தியாரோப அபவாதேன நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தே அப்படின்னு சொன்ன மாதிரி இதை வைத்து கொண்டுதான் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லி இது மாதிரி எந்த வேர்ட்ஸ்னாலையும் சொல்ல முடியாது எதுவோ அது ஆனந்தம். எது உங்களுக்கு சத்தியம்னு தோன்றதோ அது சத்தியம் இல்லைன்னு சொல்றதுக்காக இது அதை விட வேறான சத்தியம் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாம் ஜடமான விஷயங்கள் தான், சேத்தனமான விஷயங்கள் இல்லை, சித் விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச சித் இல்லை, நாய் ஓடுறது, எறும்பு ஓடுறது எல்லாம் சேத்தனமா தானே இருக்கு அப்படின்னு நினைச்சா அந்த சேத்தனம் சொல்லல, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சித்து அப்படின்னு சொல்லணும். ஆனந்தம்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆனந்தம் இல்ல, அது துக்கத்துடன் கூடினதான ஆனந்தம் தான் உங்களுக்கு தெரியும். இது இல்லாத ஒரு ஆனந்தம் இருக்கு, அதுதான் பேரானந்தம் என சொல்லக்கூடியது. அந்த ஆனந்தத்தை சொல்வதற்காக ஆனந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரிஞ்ச சத்து இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச சித்து இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஆனந்தம் இல்ல, அதை விட வேறான ஆனந்தம். இது எப்படி சொல்றது அப்படின்னா, சம்சாரத்தை வைத்துக் கொண்டு அது இல்லைன்னு சொல்லணும். ஏன்? அது மனோவாச்சாம் அகோச்சரத்வாச், அது மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாததான ஒரு நிலை, அந்த பிரம்ம நிலை. அந்த பிரம்ம நிலையை நான் எப்படி சொல்றது அப்படின்னா, தெரிந்ததான விஷயங்களை வைத்துக் கொண்டு தெரியாததான அந்த ஆனந்தத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக வருகிறது. அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னாக்க, நம்ம எல்லாருக்குமே சின்ன ஆனந்தங்கள்லாம் தெரியும். ஒருத்தர் இருக்கார், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணினா ரொம்ப கஷ்டப்பட்டு ஜாதகத்தை எடுத்து அலைஞ்சி ஒரு வழியா கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே நல்ல பீப்புளாவும் கிடைச்சிட்டா, நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டா,
அவர் ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டாரு, இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு பண்ணோன்னு அப்பாடான்னு வந்து உட்கார்றாரு ஈஸ்வர்ல. அப்போ ஒரு ஆனந்தமானது அவருக்கு ஏற்படுகிறது. அந்த ஆனந்தம் வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, கல்யாணம் முடிச்சதுனாலையும் தான் இவ்வளவு நாள் அலைஞ்சதுனாலையும் அவருடைய ரிலீஃப்னு நினைக்கிறாரு இல்லையா? அது கரெக்ட் தான். ஆனா உண்மையிலேயே அவர் நினைச்சது அப்ப என்ன தெரியுமா, கவலை இல்லாத ஒரு மைண்ட்ல அவருடைய சொரூபமான ஆனந்தமானது அப்ப கொஞ்சம் மேனிஃபெஸ்ட் ஆச்சு. அத அவர் என்ன பண்ணிட்டாரு, அஜானத்தினால இந்த பொண்ணு கல்யாணத்தோடையும் தான் அலைஞ்சதோடையும் இதே பட்டார். இப்படி அதுவும் அந்த ஆனந்தமும் ஆனந்த சொரூபத்தினுடைய ஆனந்தம் தான். ஆனா அது அவர் விஷயானந்தம், விஷயத்தினால வந்த ஆனந்தம்னு நினைக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. இப்ப இவர் இந்த சாப்டர்ல எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னாக்க, முதல்ல யோகானந்தத்தை பத்தி சொன்னார். அதற்கு பிறகு அவர் வந்து ஆத்மானந்தத்தை பத்தி சொன்னார். அதற்கு பிறகு அத்வைத ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தை சொன்னார். இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த வித்தியினால வரக்கூடிய ஆனந்தத்தை பத்தி சொல்றார். சரி, இந்த வித்தியினால வரக்கூடிய அந்த ஆனந்தமானது ஜீவன் முக்தர்களால அனுபவிக்கக்கூடியதான அந்த ஆனந்தமானது எல்லா ரிஷிகளும் எல்லா முனிவர்களும் எந்த ஆனந்தத்திற்காக அவ்வளவு பிரயத்தனப்பட்டார்களோ அந்த ஆனந்தம் தான் வித்யானந்தம் அப்படின்னார். அந்த வித்யானந்தமானது எப்படி சொல்றது, புரிய வைக்கிறது அப்படின்னா, நம்ம சொல்றோம் இல்லையா, விஷயானந்தத்தின் மூலமாக ஒரு மன நிம்மதின்னு. அந்த மன நிம்மதியானது நமக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப குறைஞ்ச காலத்துக்கு இருக்கக்கூடியதாக இருக்கு. திருப்பி ஒரு கவலை வந்துட்டுனாக்கா அந்த நிம்மதியானது போயிடுறது மனதில இருந்து. அப்படி இல்லாமல் திருப்பியும் அந்த கவலை என்பதே வராததான ஒரு மன நிம்மதி எனக்கூடியது ஒண்ணு இருக்கு. அந்த நிம்மதி இருக்கு இல்லையா, அதைத்தான் வித்தியினால வரக்கூடியது, ஆத்ம ஞானத்தினால வரக்கூடிய ஆனந்தம், அதுதான் வித்யானந்தம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவர் என்ன சொன்னார், 4 விதமாக அதை அறிமுகம் பண்ணார் நமக்கு. இந்த வித்யானந்தமானது எப்படி நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னா, 3வது ஸ்லோகத்துல நமக்கு அது புரிய வச்சார். துக்காபாவச்ச காமாப்திஹி கிருதகிருத்யோஹமித்யசௌ பிராப்த பிராப்யோஹமித்யேவ சாதுர்விதம் உதாஹ்ருதம் அப்படின்னு 4 விதமாக அதை நமக்கு உபதேசம் பண்ணினார். இந்த நிம்மதி, மன நிம்மதி, ஜீவன் முக்தி, பேரானந்தம் இப்படி எல்லாம் சொல்றத அது என்ன அப்படின்னு நான் புரிய வைக்கிறேன் பாருங்க. மனசுல கவலை இல்லாத இருக்கக்கூடியது, துக்கம் இல்லாததான ஒரு நிலை இருக்கு இல்லையா, ஒரு திருப்தி ஒன்று ஏற்படுகிறது, அது ஒரு விதமா புரிந்து கொள்ள வேண்டும். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டேன். துக்காபாவத்தை பத்தி ஒரு 4-17 ஸ்லோகம் வரைக்கும், ஒரு 13 ஸ்லோகத்துல அந்த துக்காபாவத்தை சொல்றார். அந்த சந்தர்ப்பத்துலதான் இப்ப நம்ம இருக்கோம். இதற்கு பிறகு காமாப்திகி, ஆசைகள் பர்யாப்த காமனாக இவன் ஆகும் பொழுது போதும் என்ற மனமானது ஏற்பட்டு விடுகிறது. ஹைலி கண்டென்டடான ஒரு மனசு ஒண்ணு இருக்கிறது இல்லையா, அந்த நிலைக்கு பேரு, அது 2வது நிலை. அந்த நிலைக்கு பேரு வித்யானந்தம் அப்படின்னார். 3வது, எதை செய்யணுமோ அதை செய்து விட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தியானது இருந்ததுன்னா தான் துக்கமானது திருப்பியும் வராது. எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது கிருதகிருத்தியமான ஒரு நிலை. இது ஒரு வித்யானந்தத்தினுடைய நிலை. 4வது பிராப்த பிராபியம், எதை அடையறதுக்காக எல்லாரும் ட்ரை பண்றாரோ அதை அடைந்து விட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணமானது வரணும். இப்படி துக்காபாவம், காமாப்திகி, கிருதகிருத்தியதா, பிராப்திய பிராபகம், பிராப்த பிராப்தியா அகம், இப்படி எதை அடைய வேண்டுமோ அதை நான் அடைந்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய எண்ணம். இப்படி வித்யானந்தமானது 4 விதமாக சொல்லப்பட்டது. அதுல முதல்ல இந்த துக்காபாவத்தை எடுத்துட்டார், அதை விளக்க ஆரம்பிச்சார். ஞானிக்கு துயரம் என்பதே கிடையாதுப்பா அப்படின்னு. துயரம் அப்படின்றது யாருக்கு வரும், இந்த உலகத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாலே, செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்குனால மனசுல கிளேசம், அது முடியணுமே, அது சக்சஸ் ஆகுமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் வருகிறது இல்லையா. அதுக்கு பேர் ஐஹிகம் அப்படின்னு பேரு. ஆமுஷ்மிகம்னு இருக்கு, என்ன பாவம் பண்ணணும், என்ன புண்ணியம் பண்ணணும், இப்படி எல்லாம் நினைச்சு அடுத்த ஜென்மால எப்படி இருக்குமா, நான் இந்த ஜென்மால கஷ்டப்படுறதுக்காக எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல, அது ஏன் நமக்கு மாத்திரம் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னா, பூர்வ ஜென்மத்துல நான் ஏதோ பண்ணிருக்கேன் கர்மா, அதனால ஆமுஷ்மிக ஜென்மத்துல பூர்வ ஜென்ம கர்மாவனால வரக்கூடிய
துக்கமானது வருகிறது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறான். இப்படி ஐஹிகம் ச ஆமுஷ்மிகம் ச இத்யேவம் துக்கம் த்விதேரிதம். இப்படி ஆமுஷ்மிக துக்கம் ஐஹிக துக்கம் அப்படின்னு துக்கம் 2 விதமாக இருக்கு. அதுல இந்த ஐஹிகமாக இருக்கக்கூடிய இந்த துக்கத்தை போக்கத்துக்காக பிருகதாரண்யக உபநிஷத்துல ஒரு மந்திரமானது வந்தது. அந்த மந்திரத்தை வைத்துக் கொண்டு நம்ம என்ன பண்ண, அந்த திருப்தி தீப பிரகரணம்னு ஒண்ணு 7வது பிரகரணம், நல்லா ஞாபகம், 298 ஸ்லோகம் ஒரே ஒரு உபனிஷத் மந்திரத்துக்கு. அந்த உபனிஷத் மந்திரத்துல 298 ஸ்லோகத்தின் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆத்மானம் சேத்விஜானியாத் அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரமனுஸ்வஞ்வரே அப்படின்னு சொன்னார். இத சொன்னாரு இந்த பிருகதாரியத்துல. சரீரம் அனுஸ்வஞ்வரே, இந்த ஜுவரம்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜுவரமானதை அவர் 3ஆ பிரிக்கிறார். ஸ்தூல தேகத்தினால நமக்கு வரக்கூடிய துக்கங்கள், இதனால வரக்கூடிய ஜுவரம் அப்படின்னாக்கா ஒரு ஹீட், ஒரு தாபம், மனசுல இருக்கக்கூடிய தாபம், அது மனசு கொதிக்கிறது எதை பார்த்தாலும். அப்படி இருக்கக்கூடியதான அந்த கொதிப்பை பற்றி சொன்னார். இதுக்கு ஐஹிக துக்கம் அப்படின்னு பேரு. சில பேருக்கு ஆமுஷ்மிகமான ஒரு துக்கம். அடுத்த ஜென்மா என்ன ஆகும், இந்த ஜென்மா போயிட்டு சார், இந்த ஜென்மா போன பிறகு நான் மேல போவேனா கீழே போவேனா, இல்ல போன ஜென்மாவனால திருப்பி எந்த ஜென்மா எடுப்போம் அப்படின்னு ஆமுஷ்மிகமான துக்கங்கள் இருக்கு, சில பேருக்கு இருக்கு. அந்த மாதிரி துக்கங்களும் எப்படி இருக்குன்னா, அதுவும் ஸ்தூல சரீரத்துல இருக்கு, சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கு, காரண சரீரத்துல இருக்கு. இந்த விஷயங்களை எல்லாம் இப்ப சொல்லணும் அப்படின்றதுக்காக ஆத்மாவை அறிந்து விட்டானே. ஆனால் எப்படி அறிஞ்சுக்கணும், ஆத்மாதான் பிரம்மமா அப்படின்னு அறிஞ்சா அது பரோட்ச ஞானம். நானே ஆத்மா, நானே அந்த பிரம்மம், நானே அந்த இறைவன் அப்படின்ற ஒரு தைரியம் எப்ப சொல்லக்கூடிய தைரியம் வருகிறதோ ஒருத்தனுக்கு, அப்பொழுதுதான் அது அபரோட்சமான ஒரு நிலை. அது வரைக்கும் வேதாந்தம் சொல்றது நான் தான் பிரம்மமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம், அவனுக்கும் அந்த பிரம்ம ஞானத்துக்கும் ஒரு கேப் இருந்துட்டே இருக்கு. இந்த கேப் ஆனது போய் நானே ஆத்மா அப்படின்னு அவனுக்கு அசிமிலேஷன் வந்துருத்தே, ஆனால் அதுக்கு பேர் தான் அபரோக்ஷ சாட்சா்காரம்னு பேரு. இந்த அபரோக்ஷ சாட்சா்காரமாக அயமஸ்மீதி புருஷா, அந்த பிரம்மன் நானே என்று அறிந்தவனே, ஆனால் அவனுக்கு இந்த உலகத்துல கிம்மிச்சன், அவன் எதுக்கு ஆசைப்பட போகிறான், கஷ்ய காமாய, அவன் யாருக்காக எதுக்கு செய்ய வேண்டும், எதையும் செய்ய வேண்டியதில்லை. அப்படி இருக்கிறவனுக்கு தாபமானது எங்கேருந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்தூல சரீரா சரியா, ஸ்தூல சூக்ம காரண சரீரா வெதிரிக்தா அகம்னு ஒரு நாலேஜ் இருக்கிறவனுக்கு இந்த ஜுவரத்தை பத்தி என்ன கவலை, அந்த ஜுவரமானது ஸ்தூல தேகத்திலேயோ சூக்ம தேகத்திலேயோ காரண தேகத்திலேயோ வரப்போறது, எனக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற நிலை வந்துட்டு. ஆனால் அவனுக்கு என்ன இருக்கு இந்த உலகத்துல, அவன் எப்பொழுதுமே திருப்தியா இருக்கான். இந்த உடல்ல உண்டானது இப்படிதான் இருக்கும், இதுக்கு பலவிதமான துன்பங்கள்லாம் வரத்தான் வரும். அதுக்கு பிராரப்த கர்மா இருக்கு, ஆகாமி கர்மா இருக்கு, சஞ்சித கர்மா இருக்கு, அதெல்லாம் வரும். இந்த சரீரத்துக்கு வரும் போகும். அதற்காக நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கூடிய எண்ணம் வந்துருக்குன்னா, யாருக்காக அவன் எதை பண்ணணும், எனக்கு எதை ஆசைப்பட வேண்டும், இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த சரீரமானது ஜுவரத்தை ஏற்படுத்தும். ஆத்ம ஞானிக்கு ஒரு நாளும் இந்த சரீரத்தினால வரக்கூடிய ஜுவரமானது அவனை பாதிக்காது அப்படின்னு சொன்னார். சொல்லி இப்போ நாம பார்த்தது 8வது ஸ்லோகத்துல போன பாட்டோம். இப்படி எல்லாம் பார்த்துட்டு எங்க சொன்னார்னா, இந்த உலகம் எல்லாம் பாருப்பா, எல்லாம் போக்தாவனுடைய பிரயோஜனத்திற்காகத்தான் இந்த உலகம் முழுக்க இருக்கிறது. என்னுடைய பிரயோஜனத்திற்காகத்தான் இவ்வளோ பெரிய உலகத்தை அவர் கிரியேட் பண்ணார். இந்த உலகமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, அஸ்ய ஜெகதா நாமரூபாபியாம் வியாக்கிருதஸ்ய, எல்லா ஜெகத்துல இருக்கக்கூடியதெல்லாம் நாம ரூபங்கள் தான். சச்சிதானந்த ஸ்வரூபமானது இந்த ஜெகத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இங்க எப்படி இருக்கு, அநேக கர்த்திருவ போக்திருத்துவ, அநேக கர்த்தாக்கள் அநேக போக்தாக்கள் இருக்க மாதிரி சம்யுக்தஸ்ய இப்படி இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இங்க பிரதிநியத தேச கால, பிரதிநியதமாக தேசம் என்ன, காலம் என்ன, நிமித்தம் என்ன, கிரியா என்ன, அதனுடைய பலம் என்ன, இப்படி எல்லாம் கிரியா பலாசிரயசிய
அது மாத்திரம் இல்ல, இந்த உலகமானது மனசானது எப்படி இருக்கு, மனசாபி அச்சிந்திய ரச்சனா ரூபசிய, மனசனாலையும் நினைக்க முடியாததாக இருக்கு. நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் ஜாயின்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன ஆச்சரியமா, அது எப்படிதான் இப்படி கை தூக்கணும்னா இது வழி கொடுக்கறதுன்னு தெரியல எனக்கு. நான் சாப்பாடு சாப்பிட்டேன்னாக்கா வெளியில இருந்து விழாம அது எப்படி சார் உள்ள போறது, யார் சார் என்னுடைய உள்ள வந்து இங்க இழுத்து கொள்ளுகிறார்கள், அது எப்படி சாப்பிட்டேன்னாக்கா எனக்கு தெரியாம அது அழகா ஜீரணமாறுது. அது மாத்திரம் அதுல இருக்கக்கூடிய எனர்ஜியானது எல்லா இடத்துக்கும் போகுது. கையில இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னாக்க தலைவலி சரியாது. எப்படி யாரு இதெல்லாம் பண்றாங்க தெரியும், கையில தானே சரியாகணும். அது எப்படி கேன்சரை போய் அது கியூர் பண்ணும், அந்த மாத்திரை எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் மனசுனால கூட நினைச்சு பார்க்க முடியாத இருக்கு இந்த உலகம். ஆகையினால நம்ம என்ன பண்ணோம், இந்த ஜென்மஸ்திதி பங்கம் இதெல்லாம் பார்த்து இது சர்வஜா ஈஸ்வரா இல்லையா, சர்வஜனாக ஈஸ்வரனாலத்தான் இத மாதிரி ஒரு விஷயமானது பாசிபிள் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கோம். அப்போ அந்த ஈஸ்வரன் எப்படி படைச்சிருக்காரு, அநேக கர்த்திருவ போக்திருத்துவ சயுக்தசியாரு. இப்படி நிறைய போக்தாக்கள் நிறைய கர்த்தாக்கள். நமக்கு இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் எப்படி இருக்கு, எல்லாம் போக்கிய பொருள்களாக இருக்கக்கூடியது. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நாம அனுபவிக்கிறதுக்காக உலகம் படைத்தது எனக்காக அப்படின்னு சொன்னார் இல்லையா. உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாம் எனக்காக படைக்கப்பட்டால் மாதிரி இருக்கு. இப்படித்தானே இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு. போக்கியம் இச்சன் போக்துஹு அர்த்தே, இந்த போக்தாவின் போக்துஹு அர்த்தே போக்கியம், ஒரு போக்தாவுக்காகத்தான் இந்த உலகத்துல எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. நான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது எல்லாம். இதுலதான் நமக்கு என்ன ஆச்சு, இந்த பொருள்களோட நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ரொம்ப அபிமானத்தை கொண்டதுனால இந்த பொருள்களை என்ன பண்றது, என்னை தவிக்க வச்சிருது. எப்படி சரீரம் அனுஸ்வரேட், இந்த சரீரமானது அனாவசியமான சம்சாரத்துல போய் நான் மாற்றிட்டு அநேக விதமான தாபங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த உலகம் வந்து எனக்காக தான் படைக்கப்பட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எல்லா பொருள்களும் எனக்கு வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும், அப்பதான் சந்தோஷமானது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்தான்னாக்க இது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம நாமே துன்புறுத்தி கொண்டு இதெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்ன்றது நமக்கு தெரியல. இது என்ன நடக்கிறது அப்படின்னா, நம்ம நாமே இதெல்லாம் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல நம்ம நாமே இதை பிடிக்கும் அப்படின்னு என்னுடைய ராகத்தினாலேயே என்னுடைய தேசத்தினால இதை நான் வெறுக்கிறேன், இதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு எல்லா பொருள் மேலேயும் நானே எனக்குள்ள ஒரு துக்கத்தை கல்பித்துக் கொண்டு இந்த உலகத்துல நான் கஷ்டப்பட்டு திரிந்து கொண்டிருக்கிறேன். ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு, சம்சாரமானது ரொம்ப பாரமா இருக்கு அப்படின்னு. இப்போ பசியோட இருக்கிறவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறது. சாப்பாடு கிடைச்ச உடனே ஒரு மன திருப்தியானது ஏற்பட்டு, அப்பா சாப்பிட்டாச்சு அப்படின்னு. ஆனா ஒரு 4 மணி நேரம் தான் அவனுடைய சந்தோஷமானது நிலைக்கு நிற்கிறது. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி பசிக்கிறது இல்லையா. நம்ம முழுமையாக காணப்படவில்லை. நமக்கு அது எப்ப அது கிடைக்கும் பொழுது ஒரு திருப்தியானது ஏற்படுகிறது, அதுக்கப்புறம் போகிறது. திருப்பி அந்த மனுஷனானவன் இந்த தாபத்துக்கு உண்டாயினான். இப்படி இம்பர்மனண்டான ஒரு ஆனந்தத்தை தான் அறிந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடியவன் எப்படி 4 நாள் இது போகும்னா 4 நாள் இது போகும். அதுதான் இங்க விஷயம், இங்க டீச்சிங்கே அதுதான். எப்படி அப்படின்னாக்க, ஜ்வராஹா த்ரிஷு ஷரீரேஷு, இந்த ஜுவரங்கள் எல்லாம் நமக்கு சம்பந்தமே கிடையாது. இது எல்லாம் இந்த 3 சரீரத்துக்கு தான் வருகிறதுன்றதை நாம அப்பப்போ புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வித்யானந்தம். அந்த வித்தியானது நமக்கு என்ன கத்துக் கொடுக்கறதுன்னா, இந்த தாபங்கள் எல்லாம் எனக்கு இல்ல, என்கிட்ட ஒரு 3 பேர் இருக்காங்க, ஒரு பேட் பாய்ஸ் என் கூட இருக்காங்க. வேக்கிங் இல்ல ஸ்லீப்பிங் ட்ரீமிங் அப்படின்னு ஒரு 3 விதமான நிலைகளை நான் அடைகிறேன். தூக்க நிலை அப்படின்னு ஒண்ணு, கனவு நிலை அப்படின்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் ஜாகிரத்துல இருக்கக்கூடிய விழிப்பு நிலை. இந்த நிலையில நான் இருக்கும் பொழுது தான் இந்த ஜுவரங்கள் எல்லாம் எனக்கு ஏற்படுகிறது அப்படின்னார். ஆத்மனஹா ஜுவராஹா, என்னுடைய ஆத்மாவுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் முழித்துக் கொண்டிருந்தேனோ, எந்த நான் தூங்கினேனோ, அந்த நான் இந்த 3த்தையும் பார்க்கின்றன. அதனால இதை விட வேறாகத்தானே நான் இருக்கணும். எனக்குள்ள இந்த 3 நிலை இருக்கு. நான் உட்கார்ந்து இருக்கேன், இங்க 3 பேர் வந்துட்டு போனாங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு. சார் இவர் வந்தார், அவர் வந்தார், இந்த அம்மா வந்தாங்க அப்படின்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்? நான் அவங்களா இருந்தா நான் எப்படி சொல்ல முடியும்? நான் அவங்கள பார்த்ததுனாலதானே சொல்ல முடியும். நான் இவர் வந்தாருன்னு எப்படி சொல்ல முடியும்? இவரை நான் பார்த்ததுனாலதான் சொல்ல முடியும். இவர் வந்தாருன்னு எப்படி சொல்ல முடியும்?
நான் பார்த்தேன் சாட்சியா இருந்தா தானே சொல்ல முடியும். இப்ப எனக்கே தெரியுது நான் தூங்கினேன்னு தெரியுது, நான் கனவு கண்டேன்னு தெரியுது, நான் முழிச்சிருந்தேன்னு தெரியுது. அப்படின்னா நான் எப்படி முழிச்சவனோடைய, நான் எப்படி கனவு காண்றவனோடைய, நான் எப்படி தூங்குகிறவனோடைய ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இவர்கள் மூணுத்தையும் நான் பார்த்தேனே, ஆகையினால இந்த மூணை விட வேறாக இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு சொன்னா, இந்த சரீரத்தை விட வேறாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது ஆத்மனஹா ஜ்வராஹா, இந்த ஆத்மாவுக்கு எந்த விதமான ஜுரங்களும் கிடையாது. ஜுரம் என்ற பதம் அததான் சரீரம் அனுசஞ்சரேட் அப்படின்னு சொன்னார். சரீரமுக்கு இந்த மூணு விதமான சரீரங்களுக்குத்தான் இந்த ஜுரங்கள், இந்த டென்ஷன் இதெல்லாம் வருமே தவிர எனக்கு வரதுக்கான சான்ஸ் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட ஐடென்டிஃபை பண்றதுனால இந்த ஜுரம் எனக்கு வந்தா மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணும், எதுவுமே நாலேஜ் வந்துருச்சுன்னா சரியா போயிடும். நீ உங்களுக்கு கோபம் வருதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னாலே உங்களுடைய கோபம் குறைஞ்சு போயிடும். உங்களுடைய அஜ்ஞானத்தினாலதான் இந்த ஆசை வருதுன்றது நீங்களே உணர்ந்து விட்டீர்களே, ஆனால் ஆசை குறையிறது. இதை நம்ம பார்த்திருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அறிவானது உங்களுடைய ஆசைகளை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய திறமை வாய்ந்ததா இருக்கிறதுனால இந்த ஆத்மாவை பற்றியதான உங்களுடைய அறிவானது அனாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த சரீரங்களுக்கு சேர்ந்ததுதான், எனக்கு சேர்ந்ததில்லை அப்படின்ற அந்த அறிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. ஆனா இந்த நாலேஜினுடைய விசேஷம் அது, எல்லா விசேஷமும் இல்லையா. நான் கூட ஒரு எக்ஸாம்பிள் மணி டிராவிட் சொல்ற எக்ஸாம்பிள், எனக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. எல்லாரும் சொல்ல ஐஎஃப்பி மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜே கிடையாதே நீங்க வாங்கணும்னு. நான் என்ன பண்ணேன், சரின்னு துட்டை கஷ்டப்பட்டு சேர்ந்து 18,000 ரூபாய் 19,000 ரூபாய் சேர்த்து ரொம்ப ஆசையா ஒய்ஃப் கிட்ட எல்லாம் சொல்லி பசங்கிட்ட உனக்கு ஃப்ரிட்ஜ் வந்துடும், நீ போய் நான் வாங்கிட்டு வரேன் பார் அப்படின்னு கிளம்பும் போது என் ரிலேட்டிவ் ஒருத்தர் இருந்தார். என்ன வாங்குறீங்க? ஐஎஃப்பி தான் சார் வாங்குறேன், ரொம்ப நல்ல ஃப்ரிட்ஜ். எங்க ஆட்டுல வாங்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்க, யாராவது ஐஎஃப்பிய வாங்குவானா அப்படின்னாரு. இப்ப என்ன ஆச்சு, என்னுடைய ஆசை பட் அந்த நாலேஜ் வந்துருச்சுன்னா என்னால ப்ரொசீட் பண்ண முடியல. நாலேஜ் வந்துருச்சுன்னா அதுகிட்ட திருப்பி போறதுக்கு எனக்கு சரியில்லை இல்லையா. ஆகையினால இப்ப என்னாச்சு அப்படின்னா, அறிவு வந்ததே ஆனால் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய ஜுரத்தையும் உங்களுடைய டென்ஷனையும் அது கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா. ஆகையினால உங்களுக்கு இந்த அறிவு வந்துட்டேனால் நீங்கள் யார் என்று தெரிந்து கொண்டீர்களே, ஆனால் உங்களுக்கு இந்த சரீரத்துக்கு வரக்கூடிய ஜுரமானது அவருக்கு அஃபெக்ட் ஆகாது அப்படின்றதை தெரிந்தவர்கள் தான் ஞானிகள். அந்த விஷயத்தை இப்ப சொல்றாரு பாருங்க. இப்ப எனக்கு ஏன் உடம்புல துக்கம்லாம் வருது, என்ன சார் எனக்கு ஏன் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு உங்களுக்கு என்ன தெரியும் ஜாலியா சொல்லிட்டு பிபி இருக்கு இல்லையா, சுகர் இருக்கு, எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கேன்னா உடனே தான் அதெல்லாம் இருக்கு சார். நீங்க யோசிச்சு பாருங்க, கொலஸ்ட்ராலே இல்லைன்னாக்க உங்களால நடக்க முடியுமா? கொலஸ்ட்ரால் இல்லைன்னா நடக்க முடியாது. ஆனா எனக்கு ஜாஸ்தி இருக்கு சார், அதுலதான் ப்ராப்ளம். பிபியே இல்லைன்னாக்க பிபி இருக்கிறது நல்லது தானே உங்களுக்கு யோசிச்சு, பிபி இருக்கிறது நல்லதுதான் சார், அதிகமா இருக்கிறது தான் சார் ப்ராப்ளம் அப்படின்னா. அப்போ சுகர் இல்லையா, சுகர் எனக்கு இல்லைன்னாக்கா உங்களால எப்படி சார் ஜீரணம் ஆகும், எப்படி சார் சுகர் இல்லாம யாருமே இருக்க முடியாது, எல்லாருக்கும் சுகர் இருந்துதானே ஆகும். இருக்கு சார், ஆனா எனக்கு கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேலன்ஸ்டா இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல, பேலன்ஸ் தவறிட்டே ஆனால் ப்ராப்ளங்கள் வருகிறது அப்படின்ற ஒரு நாலேஜை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அத சொல்ற வியாதயா தாத்து வைஷம்யே ஸ்தூல தேஹே ஸ்திதா ஜ்வராஹ காமக்ரோதாதய சூக்ஷ்மே துவயோர் பீஜம் து காரணே. ஒரே ஸ்லோகத்துல இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வியாதயா தாத்து வைஷம்யே, நமக்கு பித்தம் கபம் வாயு அப்படின்னு 3 இருக்கு. அந்த வாயு பித்தம் கபம் எல்லாம் அதாவது நிலையில பேலன்ஸ்டா இருந்தது ஆனால் எனக்குள்ள ப்ராப்ளமே இல்லை. இதுல ஏதாவது ஒண்ணு தகராறு பண்ணிடுதுன்னாக்க அந்த பேலன்ஸை இழந்ததே ஆனால் கபம் ஜாஸ்தி ஆச்சுன்னாலோ ப்ராப்ளம் வருது இல்லையா. அவனுக்கு ஆஸ்மால இருந்து எல்லா கம்ப்ளைண்ட்டும் வருது, சைனஸ்ல இருந்து எல்லாம் ப்ராப்ளம் வருது. வாதம் வந்துச்சுன்னா பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னாக்க அவனுக்கு வைஷமியத்தினால அவனுக்கு வருகிறது. பித்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஹீட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஜுரம் வருது, அந்த அம்மா வருது, இந்த அம்மா வருது எல்லாம் சொல்றோம். இப்படி வாதம் பித்தம் கிளேசம் அல்லது கபம் அப்படின்றதுலாம் இது சரியா இருக்கிற வரைக்கும் ஒன்னும் ப்ராப்ளமே கிடையாது. ஏன் எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் வேணும், எல்லாருக்குமே பிபி வேணும், எல்லாருக்குமே வேணும்.
அது அந்த பேலன்ஸ் போச்சுன்னாக்க சரீரத்துல தகராறு பண்ண. இதுதான் ஜுரம். இப்படி ஸ்தூல தேகத்துல இப்படிப்பட்ட ஜுரங்கள்லாம் வரும்பா அப்படின்னு நமக்கு சொல்லித்தர. வியாதையா தாத்து வைஷமிய, வியாதிகள்லாம் எப்படி வருதுன்னா நம்ம கையில இருக்கக்கூடிய 3 தாத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த தாத்துக்கள் பித்தம் கபம் வாசை, இது சமமாக இருந்ததையான பிரமம். வைஷமிய இது விஷமமாக போச்சுன்னா, சமம் இல்லாமல் போகிவிட்டதேயானால், இந்த பேலன்ஸை அது இழக்குமே ஆனால் வியாதிகள் வருகிறது. இந்த வியாதிகள் எதை தாக்கும்? என்னுடைய ஸ்தூல தேகத்தை தாக்குகிறது. ஸ்தூல தேகத்திலே ஸ்திதா ஜுவராக, இதுதான் ஜுரம். அதாவது ஸ்தூல தேகத்துலதான் ஜுரமானது வரும். எப்படி சார் வரும்? ஒய் அப்படின்னு கேட்டா, வியாதே தாத்து வைஷமியே வியாதேகா, தாத்து விஷமமாக போச்சேயானால் உங்களுக்கு ஸ்தூல தேகத்துல ஜுரங்கள் வரும். முதல்ல ஜுரத்தை புரிஞ்சுப்போம். சரீரமன் சொஞ்சல. இன்னொன்னு காம குரோதாதய சூக்ஷ்மே, சூக்ஷ்ம சரீரத்துல சூக்ஷ்மே ஸ்திதா ஜுவராக அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். முன்னாடி லைன்ல இருந்து சூக்ஷ்ம தேகத்துல இந்த சொரங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, காம குரோதாதய, காம குரோத லோப மோக மத மாச்சரியம், இன்னும் 1008 இருக்கு இல்லையா. நம்ம சாதாரணமா சொல்லலாம். ஆசை, கோபம், இதெல்லாம் என்னுடைய மனசுல என்னைக்கோ யாரோ திட்டினவன் ஏதோ திட்டிட்டு 73ல போயிட்டான். இன்னைக்கு கூட அந்த நிறைய சொன்னா அவன் மேல எனக்கு கோபம் வருது. அவர் போயிட்டு அவர் செத்தே போயாச்சு. ஆனாலும் அந்த வார்த்தை பாருங்க, எனக்கு இன்னும் கூட அதை ஞாபகம் வச்சுட்டு அவர் இன்னைக்கு திட்டிட்டாரு, அவர் இன்னைக்கு திட்டிட்டாருதான். இது என்ன இது இல்லையா? இதெல்லாம் எங்க நடக்கிறது? சூக்ஷ்ம சரீரத்துலதான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இந்த பொறாமை, பேராசை, ஆசை, கோபம், இதெல்லாம் எங்க இருக்கு? என்னுடைய சூக்ஷ்மத்துல வரக்கூடிய ஜுரங்கள் தான். இதைத்தான் ஜுரம்னு சொல்றோம். இந்த தாத்து வைஷமியத்தினால வரக்கூடிய வியாதி ஸ்தூல தேகத்துல வரக்கூடிய ஜுரம். இந்த காமக்ரோதாதிகள்னால வரக்கூடியது வியாதி சூக்ஷ்ம. ஆதி வியாதி ஹர பக்தாஞ்சனேய சுவாமி அப்படின்னு சொன்னாங்க. வியாதின்னா ஸ்தூல சரீரத்துல, ஆதி அப்படின்னாரு அது மனசுல வரக்கூடியதான சூக்ஷ்ம தேகத்துல வரக்கூடியதான ஆதி. இது ரெண்டுத்திலையும் போக்கக்கூடியவர் தான் ஆதி. வியாதி ஹர போக்கடிக்கிறவர் தான் இந்த ஆஞ்சநேயர். அப்படி ஆதி வியாதி ஹர ஆஞ்சநேயர்னு சொன்னான். ஆதினா சூக்ஷ்ம சரீரத்துல வரக்கூடிய ஜுரம், வியாதினா பிசிக்கல் பாடிக்கு வரக்கூடிய ஜுரம். சரி, இன்னொன்னு ஒண்ணுதான் புரியாதது. துவயோர் பீஜம் து காரணே, இது ரெண்டுத்துக்கும் பீஜமாக இருக்கக்கூடியது உங்க காரண சரீரம் அப்படின்னாரு. அது எப்படி சார் அது கிளாசிஃபை பண்றது அப்படின்னு சொன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல வரணும் இல்லையா? ஸ்தூல சரீரமோ சூக்ஷ்ம சரீரமோ நம்ம தூங்கும் போது எங்க போச்சு நமக்கெல்லாம் தெரியல இல்லையா? கண்ணு காது மூக்கு எல்லாம் தான் இங்கதான் இருக்க. பார்த்துட்டே இருந்தேன், அப்படி பேசிட்டே இருந்தேன். டயர்ட் ஆயிடுச்சு, மணி 11 ஆச்சு, லைட் எல்லாம் அணைச்சாச்சு. ரொம்ப நேரம் என்னடா தூக்கம் வருது, தூக்கம் வரலையே நினைச்சிருந்தா தூங்கி விட்டேன். திடீர்னு தூங்கி போன உடனே கண்ணு காது மூக்கு இதனுடைய செயல் எல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. மனசு மாத்திரம் அப்படி கனவுக்குள்ள அப்படி போச்சு. எங்கேயோ அது பாட்டுக்கு தின்னிட்டு கொஞ்ச நேரம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஆன உடனே அதுவும் போச்சு. இவன் நல்லா தூங்கிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூக்ஷ்ம தேகமும் போயிடுது, ஸ்தூல தேகம் போச்சு. எங்க போச்சு? என்னை சுத்தி எங்க போகும்? அது எங்க பார்த்தாலும் எங்கேயாவது போய் போகுமான்னு எங்கேயோ போச்சு. அது எங்கன்னு எனக்கே தெரியல. அது என்ன போச்சுன்னாக்கா என்ன அர்த்தம்னா, அது பீஜ ரூபமாக பொட்டன்சியல் ஃபார்ம்ல இருந்தது. காத்தால நான் தூங்கி எழுந்த உடனே எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. எதிர்க்க பார்த்தது, எங்க வீடு, என்னுடைய ஒய்ஃப், நான் படிச்ச புஸ்தகம், அதே பேஜ் அப்படியே நிக்கிறது. அப்படின்னா இதெல்லாம் எங்க போச்சு? எங்க போச்சுன்னு தெரியாது. அது எங்கேருந்து வந்ததோ அங்க போயிருக்கணும்ன்றது மாத்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது என்ன? காரண சரீரம் மாத்திரம் எப்பொழுதுமே அனிர்வாச்சியம் அப்படின்னு தான் அதுக்கு டெபினிஷனு. அது இப்படிதான் எடுத்து சொல்ல முடியாது. ஆனா எல்லாருக்கும் தெரியும், புரியுது. நான் சொன்னா புரியும். ஆனா எப்படின்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா அது எங்க போச்சு அங்கிருந்து தானே வரும். எங்க போச்சு? காத்தால வந்தது. அது எப்படி வந்தது? கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் தூங்கி எழுந்த உடனே எல்லாம் ஞாபகம் வந்து நேற்று திட்டினதுல இருந்து நம்ம ஆபீஸ் போனா எத்தனையோ காரியங்கள் இருக்கு, எல்லாம் வந்தது. இப்படி இந்த ஒரு ஜுரமானது எங்க இருக்கு? சூக்ஷ்ம காரண சரீரத்துல இருக்கு. அதனால ஜுரமானது ஸ்தூல சரீரத்துல இருக்கும், சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கும். அப்ப அந்த வியாதியானது என்ன இருக்கும்? ராத்திரி ஒரு தூங்கினோடனே போயிடுமா? அந்த பிபி, கொலஸ்ட்ரால், காத்தாலை ஒரு 4 மணிக்கு எழுந்தும் போது கூடவே தான் வரப்போறது இல்லையா? அப்படிதானே வரப்போறது. அதனால நம்ம ஒத்துக்க வேண்டியது காரண சரீரத்திலயும் அது இருக்கு அப்படின்றது ஒரு. ஆக இந்த ஜுரமானது, இந்த டென்ஷன் ஆனது, இந்த ஸ்ட்ரெஸ் ஆனது
இது எல்லாம் இந்த 3 சரீரத்துக்குத்தான் வரும் அப்படின்ற அர்த்தம் இல்லையா? 2 சரீரத்துல இருக்கக்கூடிய திரவம், விதையாக இருக்கக்கூடியது காரண சரீரம். இப்படித்தான் இந்த 3ல சரீரமானது வரும். இந்த விஷயங்களை எல்லாம் புரிய வைக்கணும்னாக்க என்ன அர்த்தம்? ஆத்ம ஞானம் வந்துட்டேயானால் அவருக்கு நீ அந்த ஸ்தூல சரீரம் இல்ல, சூக்ஷ்ம சரீரம் இல்ல, காரண சரீரம் இல்ல, அன்னமய கோஷம் இல்ல, பிராணமய கோஷம் இல்ல, மனோமய கோஷம் இல்ல, விஞ்ஞானமய கோஷம் இல்ல, ஆனந்தமய கோஷம் இல்லை, அதற்கு அப்பாற்பட்டதுதான் இந்த ஐ. இந்த ஐயை தவிர வேற எப்படி இந்த ஐயை நீங்க அசியூம் பண்ணாலும் அது உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. இந்த ஐயை அறிந்து கொள்ள வேண்டும் தான் அப்படின்னு சொன்னா அந்த ஐ எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தார். அது ஏகமாக அத்விதீயமாக இருந்தது அப்படின்னு வேற சொல்லி கொடுத்தார். அது நிரவத்தியமாக, நிர்விசேஷமாக, நிர்குணமாக இருக்கக்கூடிய சொரூபம் தான் என்னுடைய உண்மையான ஐ. இந்த ஐ ஆனதுன்னா இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல நானா ஏற்றி வச்சிட்ட பிரதிபிம்பமான இந்த ஐ. இந்த ஐ தான் இதுக்கெல்லாம் காரணமே தவிர அந்த ஐ ஒருபோதும் காரணமாகாது என்ற விஷயங்கள்லாம் நமக்கு இதுக்கு முன்னாடி 13வது சாப்டர்ல அத்வைதானந்த மார்கேன பராத்மனி விவேசதே அதில் நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் இந்த அத்வைத ஆனந்தம் மார்கேன இப்படிப்பட்ட ஸ்லோகத்தின் மூலம் 13வது அத்தியாயத்துல நிறைய ஸ்லோகங்கள் மூலமாக நாம என்ன முடிவுக்கு வந்தோம்? பர ஆத்மனி விவேசித்தே, இந்த பரமாத்மாவை இப்படியாக நன்கு விவேக புத்தியோட விவேச்சனே, விவேக புத்தியோட ஆத்மா சத்தியம், தத் வெதிரிக்தம் சர்வம் அனாத்மா, அனாத்மா சர்வம் இது, நான் ஒரு நாளும் இதுவாக ஆக மாட்டேன், இதுவாக நான் எப்படி ஆகவே மாட்டேன் அப்படின்றத புரிஞ்சுட்டு இந்த இதுவாக இருக்கக்கூடிய பொருள்களோ உலகங்களோ கடவுள் உட்பட எல்லாமே என்னை விட வேறான கேட்டகரியாக இருந்ததுனால் அது பொய்யாக ஆகிடும், மித்யாவாக ஆகிவிடும், காணப்படும் ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்ற ஸ்டேஜுக்கு பேர் தான் மித்யா. இப்படி ஆகிவிடும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அத்வைதானந்த மார்கேன பராத்மனி விவேசதே அபஷ்யன் வாஸ்தவம் போக்யம், போக்கியமான வாஸ்தவமான பதார்த்தத்தை அபஷ்யன் இல்லையா பார்க்காம நாங்க இருந்தோம். இப்படி இருக்கும் பொழுது கிமிச்சே பரமாத்மா இதை இந்த காரண சரீரத்துக்கு வெதிரிக்தமான ஆத்மாதான் நான் என்பதை உணர்ந்த அந்த ஞானிக்கு இல்லையா, அந்த ஆத்மாவை அறிந்தவனுக்கு அவனுக்கு எதைக்காக ஆசைப்பட வேண்டும்? கிமிச்சன் கசிய காமாயன்னு சொன்னார் இல்லையா, அந்த கிமிச்சனுக்காக இப்ப வராது. அவன் எதுக்காக ஆசைப்பட போறான்? அவன் தான் கண்டென்டடா இருக்கானே, இதெல்லாம் இந்த சரீரத்துக்கு வேண்டியதெல்லாம் அது கிடைக்கும், கிடைக்கலன்னா அது கஷ்டப்பட்டான், எனக்கு என்ன அப்படின்னு தினம் தினம் நம்ம நினைச்சு பாக்குறோம் இல்லையா. எப்படி நினைச்சு பாக்குறோம் அப்படின்னாக்கா காமமானது இருக்கு, காமமானது இருக்கு, நம்ம கிளாஸுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம், நல்ல ஆசை தானே அது, கிளம்ப போறோம், மழை வருது, இப்ப என்ன பண்றது? பண்ண முடியல, அந்த காமமானது தடைபடுகிறது. அதே மாதிரி குரோதம் வருகிறது, ஒருத்தனை போய் அவனை அடிக்கிறது போல கோபம் வருது, ஆனா அன்னைக்கு நம்ம போல, அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னாக்கா அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போச்சு, சரி இப்போ ஏதோ ஆசை பண்ணிட்டு போச்சு அப்படின்னு போயிடுது. இப்படி காலத்தினால பாத்தீங்கன்னா நம்மளுடைய காமம் குரோதம் இதெல்லாம் பண்ணுகிறது. இப்படி நமக்கே இந்த சாதாரண நாலேஜ் இருக்கக்கூடியவனுக்கு மெச்சூர்டு பர்சனா இருக்கிறவனுக்கு அப்படி வருதுன்னாக்க, நானே ஆத்மானு தெரிஞ்சுக்கக்கூடிய ஞானியானவர்களுக்கு இந்த நிலையெல்லாம் அவர்கள் தாண்டி விடுகிறார்கள். அவர்களுக்கு இந்த சரீரத்தை பத்தியினுடைய கவலையோ மனசை பத்தி மனசு என்ன அப்படித்தான் தப்பு தப்பா நினைக்கும், அதுக்காக அதை விட்டுட்டு நீங்க பாருங்க அப்படின்னு அவர் என்ன பண்றார்? தியானத்துல ஈடுபடுறார். அந்த சாதகனானவன் என்ன பண்றா? நம்ம எங்க இருக்கக்கூடிய பரமாத்மான்னு நினைச்சுப்போம், இந்த தேகத்துல இருக்குன்றதுனாலதான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மறந்த நிலையில இருக்கார். எப்படி இந்த ரமண மகரிஷியானவர் கையில அவருக்கு கேன்சர் வரும்போது ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் சொல்லிவிட்டாங்க. அப்ப இவர் என்ன பண்ணாரா, சரி கையில ஆபரேஷன் பண்றேன்னா இவர் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாராம், நாங்கெல்லாம் வந்து லெக்சர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாருக்கும் மனசு வேற பாடி வேற அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம், மனசு வேற ஆத்மா வேற அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நீங்க எனக்கு ஆபரேஷன் பண்ணீங்கன்னாக்க அனஸ்தீஷியா கொடுத்தீங்கன்னா என் மனசு போயிடும். சப்போஸ் நீங்க அனஸ்தீஷியா கொடுக்கலன்னா நானே என்னுடைய மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா. நீங்க சரீரத்தை எனக்கு வெட்டும் பொழுது நான் சரீரம் இல்லை என்ற எண்ணமானது வந்ததே, ஆனால் உங்களுக்கு இதை நான் பொறுத்து கொண்டுதான் ஆகணும், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு.
அப்ப அந்த டாக்டர் சொன்னாரா, சரி நீங்க ரொம்ப பெரியவர், நான் ஒண்ணும் சொல்ல முடியாது, நீங்க கேக்குறீங்க, ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் உங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்துருவேன் பாருன்ட்டு அப்படி கையை காமிச்சிட்டே இருந்து தன்னுடைய கவனத்தை நிறுத்தி காமிச்சாராம். அதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, இந்த பெயின் கெயின் இதெல்லாம் ஸ்தூல சரீரத்துக்கும் மனசுக்கும் தான் இருக்கு. நம்ம இதெல்லாம் இல்லாமல் அவர் பார்த்தாரையா அப்படின்னா, இதை பார்த்துட்டு காஞ்சி பெரியவரும் ஆசைப்பட்டாராம். அவர் பத்ரிநாத்தெல்லாம் கண்ணுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நான் ரிஸ்க் எடுக்க முடியாது, அவருக்கு கைக்கு எடுக்கலாம், கண்ணுல போய் நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா இது முடியவும் முடியாது, நான் நம்பல, ஏன் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லான்னு யாரையுமே நம்ப மாட்டேன் எங்க ப்ரொஃபஷன்ல, நாங்க அதெல்லாம் ரிஸ்க் வேணாம், உங்க பக்தர்கள் எல்லாம் வேணா கேளுங்க, அவங்க ஒத்துண்டா நான் பண்றேன், அதெல்லாம் அவர் சொல்றதெல்லாம் கேட்காத, இப்படி இருக்கு எதுக்கு அது மாதிரி முடியும்ன்றது நமக்கு தெரியாது இல்லையா. இந்த விஷயங்கள்லாம் அபஷ்யன் போக்கியம் இதெல்லாம் பார்க்க முடியுமே, ஆனால் ஒரு ஞானியால இதை புரிந்து கொள்ளணும். கிம் நாம இச்சை, அவருக்கு என்ன ஆசைப்பட போகிறார், அவருக்கு இந்த கெப்பாசிட்டி வந்துட்டுனாக்க அது சரீரமானது அப்படிதான் அது தகராறு பண்ணோம், அதை பார்க்கக்கூடிய தைரியம் வந்துடும். ஞானிக்கு சரீரம்னா அப்படிதான் இருக்கு, நம்ம தான் கவனத்தை திருப்பிக்கணும், ஏதாவது புக்கு படிப்போம், ஏதாவது படிப்பான், ஏதாவது புஸ்தகத்தை படிப்பான், ஏதாவது ஜபத்தை பண்ணுவான்னு தான் மனசை நான் மாத்திக்க வேண்டியிருக்கு இல்லையா. மெச்சூர்டு பர்சன் என்ன பண்றான், இப்ப நினைச்சுட்டே இருந்தா கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆயிடுச்சு, பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைச்சா ஐசியூல உட்கார்ந்து அவன் கண்ட்ரோல்ல இருக்கு, அவன் என்ன வேணாலும் பண்ணிருக்கான், நம்ம தான் நம்ம மனசை மாத்திக்கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட தான் இப்ப எல்லாருக்கும். அவங்களே டாக்டர் என்ன சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் ஸ்லோகத்தை கேளுங்க ஐசியூல காதல வச்சு அவங்களுக்கு போட்டா அவர் மனசு கொஞ்சம் மாறிட்டுன்னா அப்படிதான் என்ன தெரியுது, அவருடைய பாடியில இருந்து அவருடைய மனசு விலகி விட்டதே, ஆனால் அவருக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுன்றது கண் கூட இருக்கு. இதை வைத்துக் கொண்டுதான் ஆத்மாவை அறிந்தார்களே, ஆனால் ஞானிகள் இந்த பாடியை பற்றி, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர பாடியை பற்றி கவலைப்படுவதில்லை அப்படின்ற விஷயமானது அத்வைதானந்தம் எனக்கூடிய அந்த சாப்டர்ல இதை பத்தி நம்ம விஸ்தாரமாக பரமாத்மாவை விவேச்சனம் பண்ணும் சமயத்தில் அவசியம் வாஸ்தவம் போக்கியம் இதெல்லாம் போக்கியங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு புரிய வைத்தாரு. அதிலிருந்து கிம் நாம இச்சே பரமாத்ம விதி, இப்படிப்பட்ட பரமாத்ம வித்தாக இருக்கக்கூடிய அந்த ஞானி எதை ஆசைப்பட போறாரு, அவருக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, இந்த பாடினா இப்படித்தான் இருக்கும், பாட்டுக்கு வரும் போகும், நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா, பாடி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, நம்ம கையில வரட்டும் போகட்டும், அது பிராரத்தம் என்ன நடக்கிறதோ ஐசன் போகட்டும்ன்ற ஒரு எண்ணமானது அவர்களுக்கு வந்து விடுகிறது அப்படின்னு கிமிச்சன் அப்படின்றத பத்தி சொன்னார். இப்போ அங்க போக்கிய நிஷேதத்தை பத்தி சொன்னார். இப்போ போக்து நிஷேதத்தை பத்தி இப்ப சொல்றதுக்காக இந்த ஸ்லோகம் பண்றார். ஆத்மானந்தோக்தரீத்யாஸ்மின் ஜீவாத்மன்யவதாரிதே போக்தா நைவாஸ்தி கோப்யத்ர சரீரேது ஜ்வரகுதஹ. இதுக்கப்புறம் 12வது அத்தியாயம் நம்ம மறந்து இருக்கோம், திருப்பி போய் படிச்சு பார்க்கணும், அவர் நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைச்சிருப்பான், அவருக்கு தெரியாது நம்மள பத்தி விசாரணை, உங்களுக்குதான் எல்லாம் இங்க எல்லாம் தரவா இருக்குமே, நான் தான் சொல்லிட்டேன், எங்கேயா சொன்னனாலதான் தேடி பார்க்கணும், அவருக்கு புரியாது இல்ல. ஆத்மானந்தோக்தி, நான் ஆத்மானந்தத்துல சொன்னேனே அந்த ரீதியா ஆத்மானந்தோக்தி ரீத்யாஸ்மின் ஜீவாத்மனி அவதாரித்தே. ஆத்மானந்தம் என 12வது அத்தியாயத்துல நான் சொன்ன வழியாக இந்த ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபமானது நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்களே, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா திரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரே சாட்சி, இந்த 3 அவஸ்தைகளையும் பார்க்கக்கூடிய நீங்கள் அந்த 3த்தை விட வேறான, உங்களுக்கு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், நீங்க வச்சுட்டு இருக்கிற பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் சம்பந்தமே இல்ல, நான் சொன்னேன்னு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. ஞாபகம் இருக்கு சார், அது பாருங்க பஸ்ல தெரியும், கஷ்டப்பட்டு வந்தான்னு தோன்றது. ஆனா உண்மை என்ன, அந்த ஞானிகள் சொல்றது என்ன, போக்தா நைவாஸ்தி கோப்பியத்துல, அங்க எங்க போக்தா வந்தான் சொல்லுங்க, உங்களுக்கு இந்த பாடிக்கு என்ன சம்பந்தம், உங்களுக்கு இந்த மைண்டுக்கு என்ன சம்பந்தம், உங்களுக்கு இந்த காரண சரீரத்துக்கு என்ன சம்பந்தம், நான் கரடியா கத்தினேன் புரியலையா, உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, போக்தான்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. போக்கியம்ன்றது ஒண்ணு நம்ம நிராகரணம் பண்ணி விட்டோம்னாக்க போக்தா மொத்தமே எப்படி இருப்பான், அவனும் கிடையாதுதான். சரீரே துஜு ரக்தா, அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்க என்னன்னு புரியலையே, உங்களுக்கு எப்படி டென்ஷன் வரும் புரியல, ஜுவரஹா குத்தஹா எங்க இருந்து சார் வரும் உங்களுக்கு ஜுவரம் கஷ்டங்கள்லாம், எதுவுமே வராது, இதுல பகவானுடைய கிரியேஷன்ல எல்லாமே அவன் கொடுத்தது, இதுல எப்படி உங்களுக்கு சிலதெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு எனக்கு புரியலன்ற அவரு எந்த லெவல்ல இருக்காரு பாருங்க, எல்லாம் உள்தானே இருக்கிறது தானே, உங்களுக்கு என்ன அஃபெக்ட் ஆகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, உங்களுக்கு ஒண்ணுமே அஃபெக்ட் ஆகக்கூடாது, நீங்க என்ன இந்த சரீரத்திலேயே உட்கார்ந்து இருக்கீங்க,
இதெல்லாம் இது சரீரத்துக்கு வரும் போகும். மக்கள்லாம் அப்படிதான் உங்களை பார்ப்பாங்க. பி ஹாப்பி. 4 பேருக்கு திட்டுறதுக்கு நம்மளால நான் இருந்ததுனாலதான் அவர் திட்டினாரு. சந்தோஷமா எனக்கு கணாமனான்னு திட்டு போனார் ஜாலி அப்படின்னு நினைக்கக்கூடியதான ஒரு நிலையானது ஞானியினுடைய நிலை. அந்த நிலையை தான் வர வைத்துக் கொள்ள வேண்டும். டெய்லி அதை மெடிடேட் பண்ணணும்னு சொன்னார் போன ஸ்லோகத்தில் இல்லையா. இப்படி அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு சரீரத்து ஜுர குதா, இப்படி இருக்கக்கூடிய சரீரத்துக்கு எப்படி சார் ஜுரமானது வரும் அப்படின்னு சொல்லி இவர் இப்ப என்ன பண்ணாரு, இந்த சரீரத்துல போக்தாவாக யாரும் கிடையாதுப்பா, அதை புரிஞ்சுங்க. போக்கியமான வஸ்துன்றது ஒண்ணும் கிடையாது. ஜுரம் எங்க இருந்து வரும்பா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு ஐகிக்கத்திலேயே இதெல்லாம் கிடையாது, நீங்க இப்ப அனுபவிக்கப்பட்டு இந்த உலகத்திலேயே இதெல்லாம் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஆமுஷ்மிக்கத்தை பத்தி போய் கவலைப்படுறீங்க. இப்ப இருக்கிற நிலையிலேயே நீங்க யாரு, நீங்க தான் பரமாத்மா ஸ்வரூபம்னு சொல்றேன். எனக்கு என்ன அப்புறம் செத்த உடனே ஆகணும், இப்ப ஒண்ணுமே ஆகல, இந்த பாடி உயிரோட இருக்குது, இது போன பிறகு நீ என்ன ஆனா உனக்கு என்ன, அது ஆமுஷ்மிக்கத்தை பத்தி ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம செத்து போன உடனே எப்படி போவோம், பையன் எனக்கு பண்ணுவானா, கர்மா பண்ணுவானா, நான் பித்ருலோகத்துக்கு போவேனா, இல்ல நேரம் பிரம்மலோகத்துக்கு போவேனா, அங்க போய் பிரம்ம ஆயுஷுக்கு போவேனா, இந்த கவலை எல்லாம் யாருக்கு அப்படின்னா அஞ்ஞானிக்கு தான் கவலை. இதெல்லாம் நானே ஆத்மான்னு தெரிஞ்ச பிறகு ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர வெதிரிக்தமான என்ன இந்த சூக்ஷ்ம சரீரமானது மேல போறதான். நான் செத்து போன உடனே அது மேல போய் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், எப்படா தண்டனை கொடுக்கறதுன்னு சாமி பார்த்துட்டே இருப்பாரு. அவருக்கு வேற வேலையே கிடையாது, என்ன பழி வாங்குறது தான் அவருடைய வேலை மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிறோம். அவருக்கு தான் அவ்வளவு மோசமான தெரியல. எல்லாரும் இருப்பேன் சார் இப்படி பண்ணிட்டாண்டாக்கா அவர் பண்ணிட்டாரு, இன்னும் அவருக்கு வேற வேலையே கிடையாது. இன்னும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்துட்டே இருப்பான் காத்தால இருந்து. நீங்க சரியா பழுத்தீங்க இல்லையா, நீங்க 32 தடவை நீங்க வாய்ப்பு அப்படிங்களா, உங்களுக்கு தண்டனை வேண்டாம். நீங்க வரும்போது கிடுகிடுன்னு வந்துட்டீங்களா, இதுவா வேலை அவருக்கு. எல்லாம் அஜ்ஞானத்தினால பார்த்து கொண்டிருக்காங்க. ஞானத்தால பார்க்க ஆரம்பிச்சா எங்க இருந்து சார் ஒரு ஜுரமானது உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆமுஷ்மிகத்தை பத்தி இப்ப சொல்ல போறாரு. ஆமுஷ்மிகம்னா என்ன, புண்ணிய பாபத்வயே சிந்தா துக்கம் துக்கம் ஆமுஷ்மிகம் பவேத். புண்ணியம் பாபம் இது 2 தான். என்ன பாவம் பண்ணணும், என்ன புண்ணியம் பண்ணணும்ன்ற நம்ம நினைக்கிற நினைப்பு தான் இதுக்கெல்லாம் காரணம். என்ன பாபமாவது என்ன புண்ணியமாவது பண்ணிருக்க முடியும், இப்படி யோசிக்கணும். புண்ணிய பாபத்வயே சிந்தா, சிந்தானா கவலை. இந்த புண்ணியம் பண்ணனா பாவம் பண்றனா அப்படின்ற கவலை இருக்க, இந்த துக்கம் இருக்கு இல்லையா, இந்த துக்கத்துக்கு பேர் தான் ஆமுஷ்மிகம் பவே. இதைதான் ஆமுஷ்மிக துக்கம் என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த விஷயமானது பிரதமாத்தியாயே ஏவ முக்தம், பிரதமாத்தியாயத்துல விட்டது அப்படின்னு நம்ம சொல்ல வரும். இந்த ஆனந்த பஞ்சகமே 5 தானே, பிரதமாத்தியாயம் 11வது அத்தியாயத்துல யோகானந்தத்துல நான் சொல்லிவிட்டேன் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டாரு. யோகானந்தத்துல சொல்லிவிட்டேன், அத்வைதானந்தத்திலேயே இதே விஷயம் சொல்லிவிட்டேன், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆத்மானந்தத்திலேயே இதை சொல்லிவிட்டேன், இப்ப இதே விஷயம் தான் வித்யானந்தத்திலேயே சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் இந்த விஷயமே இல்ல, எல்லாம் ஒரே விஷயம் தானே இருக்கிற விஷயம். இப்படி பிரதமாத்தியாயேவ உக்தம், இந்த புண்ணியம் பாவம் 2 விஷயமாக ஏற்படக்கூடிய இந்த கவலைகளுக்கு பேர் ஆமுஷ்மிக துக்கம்னு பேரு. இதை பற்றி நான் விஸ்தாரமாக யோகானந்தம் என்ற சொல்லத்துல நாங்க பண்ணிட்டேன். சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி, ஞானின்றவருக்கு கவலையே கிடையாது, அவர் எப்பொழுதும் கண்டென்டடாக பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி, சிந்தான ஏனம் தபே தபே இது, இந்த ஜீவன் முக்தியனாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கவலை ந தபே, ஒரு நாளும் அவரை தவிக்க செய்யாது. இந்த நாலேஜ் வந்துட்டா வேதாந்தத்துல ஒரு நல்ல கிரிப் வந்து விட்டதே, ஆனால் இந்த சரீரத்திலேயோ நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய துன்பங்களோ அவனை ஒருபோதும் அஃபெக்டே பண்ணாது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு 11வது சாப்டர்ல யோகானந்தத்துல சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த எப்படி இந்த பாபம் புண்ணியம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, நம்ம மனுஷனுக்கு 3 விதமான கர்மாக்கள் இருக்கிறது. அது என்ன கர்மா அப்படின்னா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா, சஞ்சித கர்மா அப்படின்னு இருக்கு. இந்த பிராரப்த கர்மா அப்படின்றது என்ன அப்படின்னாக்க, நாம முன்னாடி நிறைய கர்மாக்களை பலவிதமான பிறவிகள் எல்லாம் செய்து வைத்துக் கொண்டிருக்கோம். அதுல என்னுடைய ஒரு விசேஷமான கர்மாவானது டிசைட் பண்றது, இவனை எங்க அனுப்புறது, இவனுக்கு அடுத்த ஜென்மா என்ன, கொசு ஜென்மாவா, நாய் ஜென்மாவா, இல்ல மர ஜென்மாவா, இல்ல புலி ஜென்மாவா,
அப்படி தேவ ஜென்மாவா அப்படின்னு டிசைட் பண்ணும் பொழுது அந்த பிராரப்தமானது இவனுக்கு இருக்கக்கூடிய புண்ணிய பாவங்கள்லாம் கணக்கு பண்ணா அதனுடைய ஒரு போர்ஷன் இவனுக்கு ஒரு 95 வருஷம் இவன் இங்க போய் தான் ஆகணும், மனுஷனாக பிறந்து ஆக வேண்டும் அப்படின்னு அவன் சொன்னான். இதம் சரீரம் உற்பத்திய இகலோகே ஏவம் சுகதுக்காதி பிரதம். அவனுக்கு அதுக்கேத்த மாதிரி சுகம் துக்கம் இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம செய்த கர்மாவானது இப்ப எந்த ரூபத்துல வந்திருக்கு? பிராரப்த ரூபேன வந்திருக்கு. எப்ப இது வெளியில வந்துடுத்தோ, இப்ப என்ன நமக்கு பகவத்கீதை எல்லாம் படிச்சிருந்தாங்க, ஞானத்தினால பஸ்மசாத் குருத்தே அர்ஜுன அப்படின்ற உங்களுடைய ஞானம் தான் எல்லா கர்மாவையும் பொசுக்கு விடுமே அப்படின்னாக்க எந்த கர்மாவை பொசுக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் இதுவரைக்கும் பண்ண பாவங்கள்லாம் ஞானத்தினால பொசுங்கிடும். ரைட்டு. எனக்கு ஞானம் வந்துட்டேன்னா இனிமேல் பட்டு எந்த கர்மாவும் எனக்கு ஒட்டாது, அதுவும் ரைட்டு. ஆனா இது வில்லுல இருந்து வந்த அம்பா போயிட்டு இது 11 வருஷம் என்னதான் எனக்கு ஜீவன் முக்தி நிலை வந்ததே ஆனாலும் அது இருக்கிற வரைக்கும் இந்த 90 வயசுன்னு அவன் பிரம்மா கணக்கு போட்டான்னா அது வரைக்கும் இருந்துதானே ஆகணும். அதுக்குள்ள வரக்கூடியதான கஷ்டங்கள்லாம் எனக்கு வந்துதானே ஆகணும். ஏன் அப்படின்னா பிரகர்ஷேன ஆரப்தம். இது ஆரம்பிச்சுட்டுப்பா, இது நடுவுல நிக்காது. இது போய் அந்த அட்டாக் அம்புவ போய் முடிகிற வரைக்கும் அந்த 95 பகவான் போட்ட கணக்கு பிரம்மா போட்ட கணக்கு வர வரைக்கும் நீ அனுபவிச்சுத்தான் ஆக வேண்டும் எனக்கூடிய கர்மா இருக்கு இல்லையா? இந்த கர்மாவுக்கு பிராரப்த கர்மா, பிரகர்ஷேன ஆரப்த கர்மா. இது ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு பேரு. அது எப்போ போகும்? நீங்க அனுபவிச்சுதான் போயாகணும். நீங்க என்ன பண்ணணும்? புத்தாலித்தன்மை அது சரீரமானது அனுபவிக்கிறது, நான் அனுபவிக்கலான்னு தெரிஞ்சுட்டு அப்படியே ஜீவன் முக்தி பரியந்தம் விதேக முக்தி பரியந்தம் அவன் அப்படியே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கணும் அப்படின்னு வேதாந்த போதம் நமக்கு இப்படி ஏற்படுகிறது. ஆகாமி கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன ஆகாமி கர்மா? வரக்கூடிய கர்மா. ஞான உற்பத்தி வந்துடுத்தே. ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு வரக்கூடிய கர்மா எப்படி போச்சுன்னா எனக்கு என்ன இல்லையா, நானே ஃபுல்லி வந்தாச்சு அப்படின்னா நமக்கு இதுல சந்தேகங்கள்லாம் வரும். இப்போ ஒரு பெரியவர் இருக்காரு, ஒரு சாமியார் இருக்காரு, அவரை போய் நான் டெய்லி நமஸ்காரம் பண்றேன். சில பேர் என்ன பண்றாங்க, அவரை போய் திட்டுறாங்க. இதெல்லாம் என்ன ஆகும்? சில பேர் பிரைஸ் பண்றாங்க, அவர் போட்டோவை வச்சுட்டு அவருக்கு டெய்லி பூஜை பண்றேன்னு இருக்காங்க. அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. 2 பேர் என்ன பண்றான், அவரை திட்டுறார்கள். இதெல்லாம் எங்க போறதுன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு தத்துவபோதத்துல. அவர் என்ன சொன்னார் ஆச்சாரியர்னா, ஞானிக்கும் அவர் ஞானின்னு அசியம் பண்ணீங்க. முதல்ல நீங்க சொல்ற பெரியவர் ஞானம் வந்துருத்துன்னு வச்சுங்க. ஞானம் வந்துருத்து அவருக்கு அப்படின்னா, அவருக்கு ஏதாவது இந்த பாடியில இருக்காரு இல்லையா, பிராரப்த கர்ம வசத்தினால இந்த பாடியில் இருக்கு. அவர் என்ன பண்ணுவார்? ஏதோ 4 கோவில் கும்பாபிஷேகம் நடத்துவார். ஒரு 4 பேர் வந்து அவரை கூப்பிட்டாருனாக்கா அவர் போய் தானே ஆகணும். அவரை போய் பண்ணாரு, கொஞ்சம் வாங்க உங்களுக்கு பூஜை பண்றேன்னு நீ பண்ணுங்க அப்படின்னு அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கார். இது அவருடைய பிராரப்த கர்மா எப்படி போறதோ அப்படி பண்ணிட்டே இருக்காரு. இத வழக்கில் இப்ப என்ன ஆச்சு, சில பேர் அவனை பிரைஸ் பண்றாரு, அவரை சில பேர் தூத்துறாங்களே. இப்ப என்ன அப்படின்னா சாஸ்திரத்துல ஒரு அழகான பதில் சொன்னா, இந்த ஞானிக்கும் இல்லையா நெருப்புல கை வச்சா சுடதானே சுடும், அவருக்கும் தண்ணியில நினைஞ்சா அவருக்கும் வரதானே வரும். அப்படி இருக்கும்போது என்னதான் ஞானம் வந்து அவருடைய கர்மாலாம் பொசிக்கிறது, சஞ்சித கர்மாலாம் பொசிக்கினாலும் அவர் இப்போ எந்த நிலையில இருக்கா, அவருக்கு எதுவும் ஒட்ட போறது, ஆகாமி கர்மா அவரை ஒட்ட போறது இல்லை. ஏன்னா ஞானம் வந்துருக்கு. அவருக்கு இனிமேல் பட்டு பாவமானது சம்பந்தம் இல்லை. ஆனா பாவமோ புண்ணியமோ அவரு கேட்டா வரப்போறது. அவர் பண்ணக அவர் போறாரு, நடந்து போறாரு, போனா 4 பூச்சி அவர் கொல்லதானே கொள்றாரு இல்லையா, எல்லாம் அவர் தான் வந்தது. அவர் வந்து இப்படி கை காமிச்சாருனாக்கா அவர் வீட்டுல போனவொன்னு நல்லது, இன்னைக்கு சாமியாரை பார்த்தேன், எனக்கு வந்த உடனே எனக்கு ப்ரமோஷன் நியூஸ் வந்துட்டு அப்படின்னு அவர் சொல்றான். அவர் ஏதோ பண்ணார், இவருக்கு ஏதோ இப்படி புண்ணியமும் நடக்கிறது பாபமும் நடக்கிறது. இப்போ அவருக்கும் புண்ணிய பாவம் இருக்காருன்னு தெரியறதுன்னா அது என்ன சொன்ன, யார் யாரெல்லாம் அவரை போற்றுகிறார்களோ அவர்களுக்கு அந்த புண்ணிய கர்மாவானது டிரான்ஸ்பர் ஆகுது. யார் யாருக்கெல்லாம் நிந்தனை பண்றாங்களோ அவர்களுக்கு அவருடைய பேடு கர்மாவானது டீச் பண்றது. ஆகையினால இப்ப என்ன, தஸ்மாத் ஆத்மஜம் ஹி அச்சையே பூதிகாமஹா அப்படின்னு வேதமானது சொல்லிடுது. அதனாலதான் உங்களுக்கு டென்ஷன் வேண்டாம். அவர் ஞானியோ இல்லையோ, நீங்க என்னத்துக்கு வெஸ்ட் கிஸ்டி வாங்கி கட்டாதீங்க. நீங்களும் ஒரு நமஸ்காரத்தை போட்டாக்கு நமஸ்காரம் பண்ண தொந்தரவு இல்லாம போயிட்டோம். ஆகையினால அவருக்கும் இவன் முக்தனுக்கும் பாவமும் புண்ணியமும் ஒட்டலாம் நம்மளுடைய புத்திக்கு ஏத்த மாதிரி. ஆனா ஒட்டிதுன்னா அது அப்படியே போயிடுறது. அதுக்கப்புறம் அவர் விதேக முக்தி ஆனவன அவர் திருப்பியும் பிறக்க போறது இல்லை. இதுதான் விஷயம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதனால என்ன தெரியுது, ஞானிக்கு ஆத்ம ஞானம் வந்து விட்டதே ஆனால் எந்த கர்மாவும் அவரை ஒட்டாது. அது எப்படியோ
ஒட்டுற மாதிரி நமக்கு தோணினா கூட அது வந்து டிரான்ஸ்பர் ஆயிடுறது. அதனால ஆகாமி கர்மா கதை ஓவர். சஞ்சித கர்மான்னு ஒண்ணு இருக்கு, நம்ம ரொம்ப நாளா பண்ண கர்மா. அதெல்லாம் என்ன ஆகும்னா, இந்த ஞானத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தது, அது எல்லாம் எதா இந்தாம்சி, எப்படி விறகு கட்டிய நெருப்பானது பொசுக்கிறதோ அப்படி இந்த ஆத்ம ஞானமானது இவனுடைய பூர்வ ஜென்ம சஞ்சித கர்மா பொசிக்கிறது. இந்த பிராரப்த கர்மா வசத்தினால இவருக்கு ஒரு நல்ல குரு ஏற்பட்டு வேதாந்தம் கிளாஸுக்கு வந்து அந்த வேதாந்தத்தின் மூலமா நானே ஆத்மா என்று தெரிகிற ஆத்ம ஞானம், இந்த வித்யானந்தம் ஏற்பட்ட காரணத்தினால் இவனுடைய பூர்வ ஜென்மமான பாபங்கள் எல்லாம் பொசுங்கி விடுகிறது. இப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா, சஞ்சித கர்மா. சஞ்சிதம்னாக்க சஞ்சி மூட்டை. என் பின்னாடி நான் செய்த போன ஜென்மாவுக்கு முந்தின பல கோடி ஜென்மாக்களை நான் செய்ததெல்லாம் எல்லாம் இருக்கு, அது ஒண்ணும் போகாது, இது பின்னாடியே வந்தானே. அதுல ஒண்ணுதான் இப்ப பிராரப்த கர்மமா வந்திருக்கு. நான் இந்த ஜென்மாவையும் வேதாந்தம் படிக்காம நான் தான் தனிமா இறைவனை ஒத்துக்காம இருந்து விட்டேனே, ஆனால் இன்னும் எவ்வளவு ஜென்மான்னு எனக்கு தெரியாது, அடுத்த ஜென்மா என்னன்னு தெரியாது, எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சஞ்சித கர்மா மூட்டை, சஞ்சிதான மூட்டை, அந்த மூட்டையில என்ன இருக்குன்னு தெரியாது அப்படின்னு நமக்கு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இப்படி பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா, சஞ்சித கர்மா அப்படின்னு வச்சுட்டு இப்ப அதை பண்ணணும். இந்த கர்மாவானது என்ன பண்ணும், இந்த ஞானமானது அந்த கர்மாவை நாசம் பண்ணும் அப்படின்னு சொல்ல போறாரு இல்லையா. யதா இந்தாம்சி சமித்தஹா அக்னிஹி பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனா. எப்படி இந்த விறகுகளை எல்லாம் எப்படி பண்ணுதோ அதே மாதிரி இந்த ஆத்ம ஞானமானது, வேதாந்த சிரவணமானது, வேதாந்தத்துல இருக்கக்கூடிய நுண்ணிய கருத்தாக இருக்கக்கூடிய ஆத்மாவே பிரம்மம் எனக்கூடிய கருத்தை யார் ஒருவன் அபரோட்சமாக டைரக்டாக தனக்குத்தானே உணர்கிறானோ. இப்ப எப்படி உணர்றேன், நானே பிரம்மன்னு தெரியுது, ஒரு நாலேஜ் இருக்கு, ஆனா நானே பிரம்மமும் ஆகல. நானே பிரம்மன்னு சாஸ்திரம் சொல்றது, எல்லாம் சொல்றேன், எங்க குரு சொன்னார் நானே பிரம்மன்னு. ஆனா நானே பிரம்மன்ற கான்பிடன்ஸ் எனக்கு வந்துதா அப்படின்னா வரல. அப்படி வரலன்னா என்ன அர்த்தம், வரத்துக்காக இன்னும் கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணும். வந்து விட்டதே ஆனால் அவனுக்கு இந்த கேள்வியே வராது. சித்தியந்தே சர்வ சம்சயம், அவனுக்கே இந்த டவுட் எல்லாம் வரப்போறது. இப்படி இந்த வேதாந்தத்தை ஒருத்தன் புரிந்து கொண்டானே ஆனால், அவனுக்கு ஞானம் வந்ததே ஆனால், அவன் ஞானி ஆகிவிட்டானே ஆனால் அவனுடைய கர்மாக்கள் எல்லாம் ஞாசமாகிறது. அது பிராரப்த கர்மாவா இருந்தா என்ன, ஆகாமி கர்மாவா இருந்தா அவரோட தான் அவர் ஐடென்டிஃபை பண்ணவே இல்லையே இந்த பாடியோட. அவருக்கு என்ன பிராரப்தம், நம்மளுடைய அஜ்ஞானியினுடைய ஆங்கிள் அவர் ஏதோ பாவம் சார், அவருக்கு பிராரப்த கர்மாவும் ரொம்ப அவஸ்தப்படுற, அவர் ஒன்னும் அவஸ்தப்படவே இல்லை. அவருக்கு நல்லா தெரியும் சரீரம் தான் அவஸ்தப்படுறது, நான் அதுல இல்லன்றது அவருடைய ஆங்கிள் எல்லா கர்மாவும் போயிட்டு இல்லையா. பிராரப்த கர்மாவும் நசிச்சு போச்சு, ஆகாமி கர்மாவை பத்தி பேச்சே இல்ல, சஞ்சித கர்மாவும் இல்ல அப்படின்றதுதான் உண்மை. இது எப்படி அப்படின்றது இப்ப சொல்ற, அதான் இப்ப டாபிக். யதா புஷ்கர பர்ணேஸ்மின் அபாம் அஸ்லேஷனம் ததா வேதனாத் ஊர்த்வம் ஆகாமி கர்மணோ அஸ்லேஷனம் புதே. தாமரையில இலையோட நமக்கு அடிக்கடி தாமரை இலை தண்ணீர் மாதிரி அவர் குடும்பத்துல இருக்கணும் சார். நம்ம சின்ன ஆனந்தா அடிக்கடி அன்அட்டாச்ட் அட்டாச்மெண்ட், யாருக்குமே அட்டாச்மெண்ட் வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஆனா யாருக்கிட்டையுமே ஒரு அன்அட்டாச்ட் அட்டாச்மெண்ட், அவர் இல்லைன்னாலும் என்னால வாழ முடியும்ன்றதோட எந்த அந்த அட்டாச்மெண்ட் அப்படி வச்சுக்கணும். அது அது அட்டாச்மெண்ட்னா என்னன்னு சொல்ல, சிகரெட் பிடிக்கிறவன் இருக்கான அவனுக்கு சார் நான் தான் ஞானி ஆச்சேன், நீங்க தான் சொல்றீங்களே பாடிக்கு எனக்கு சார் நான் சிகரெட் பிடிச்சா என்ன சார் தப்பு அப்படின்னு கேட்கறது நியாயம் தான், கரெக்ட் தான். நீ கேட்கறது, நீ எப்போ அந்த சிகரெட் இல்லாம உன்னால இருக்க முடியும்ன்ற கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா நீ பிடிச்சிட்டு விடலாம். என்ன அன்அட்டாச்ட் அட்டாச்மெண்ட் அதுல இருக்கு. அட்டாச்ட் அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா அது இல்லாம உங்களை அதுக்கப்புறம் சிகரெட் உங்களை ஸ்மோக் பண்றது, இவன் ஸ்மோக் பண்றது போல அந்த சிகரெட் தயாரிக்கிறது இவனுடைய வாழ்க்கை. கிளம்பு வாங்கு போ, டைம் ஆச்சு, சாப்பிட்டாச்சு, காஃபி சாப்பிட்டாச்சு அப்படின்னா அது இவனுடைய வாழ்க்கையை இயக்க ஆரம்பிக்கிறது. நீங்க இயக்கிற மாதிரி இருந்தது ஆனால் அது அட்டாச்மெண்ட், அது உங்களை இயக்கிய அது வந்து மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம். அன்அட்டாச்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி அன்அட்டாச்ட் அட்டாச்மெண்ட்டுக்கு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா தாமரை இலை. அது தண்ணியிலேயே வளர்ந்தது, அந்த தண்டு உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி தான், எல்லாம் தண்ணி. ஆனா அந்த தாமரை இலையில அந்த தண்ணி ஆனது மேல வந்து உண்டுதுன்னா அது அப்படியே நிக்கிறது, அது உள்ள உடிச்சிக்கவே மாட்டேங்குது. அதுவா போய் காத்தாயி போனாதான் உண்டு, இல்லை கீழே சதறி போனாலும் உண்டே தவிர அது எந்த அட்டாச்மெண்ட் அந்த தண்ணியிலேயே வந்த போது கூட அந்த தண்ணியில அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கு பாருங்க. இதுதான் வாழ்க்கை. இங்க என்ன சொல்றேன், எல்லாரும் எமோஷனலா இருக்காங்க. என் குடும்பம், அம்மா,
இப்படி எல்லாம் சினிமால கத்து கொடுத்து எல்லாரையும் எமோஷன் ஆக்கி எல்லாரையும் இன்டெலிஜென்டா பண்ணி அட்டாச்மெண்ட் தான் எல்லாருக்கும். அன்அட்டாச்டு அட்டாச்மெண்ட்னா என்னன்றது சாஸ்திரம் தான் சொல்லிக் கொடுப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் சொல்லிக் கொடுப்பாங்க? சாஸ்திரம் தான். யதா புஷ்கரனே அஸ்மி புஷ்கர பர்ணே, புஷ்கரம்னாக்க தாமரை, பர்ணம்னா இலை. யதா எப்படி புஷ்கர பர்ணே அஸ்மின், இந்த தாமரை இலையில இந்த தண்ணீர் பாருங்க, அப்பாம் அப்புனாக்க தண்ணி, அப்பாம் அஸ்லேஷனம் ததா ஒட்டு இல்லாம கொஞ்சமாவது ஒட்டுறதா பாருங்க. இதே மாதிரிதான் ஞானி ஆன உடனே இந்த உலகத்தோட அவனுக்கு ஒட்டுதலே கிடையாது. வேதனாத் ஊர்துவம் அறிந்த பிறகு, இந்த பிரம்ம ஞானமானது அவனுக்கு வந்த பிறகு, ஆகாமி கர்மனா அஸ்லேஷனம் புதேஹே, அந்த கர்மாவுக்கு அந்த ஞானம் ஏற்பட்ட பிறகு ஒரு கர்மாவுக்கும் ஞானியிடத்தில் இல்லையா, ஆகாமி கர்மனஹா புதே வேதனாத் ஊர்துவம், இதை அறிந்த பிறகு அந்த ஞானியிடத்தில் அஸ்லேஷனம் ஒட்டுவதில்லை. அதனால அந்த கர்மனா லிப்பியதே அப்படின்னு சொல்றாங்க. கர்மாவானது இவருக்கு ஒட்டாதுன்னு பகவத்கீதையில எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்காருன்னு. இப்படி வேதாந்தம் அறிந்து கொண்டு பண்ணுகிறவன் பண்ணக்கூடிய கர்மாக்கள் அவனுக்கு ஏன், அவன் ஈஸ்வரார்ப்பணமாகத்தானே எல்லாத்தையும் செய்யறான். அவன் எனக்கு வேணும்ன்ற டென்ஷன்ல எதுவுமே பண்ணாது. அவர் மம பார்த்த சமஸ்த விருதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு பண்ணிடுறான். பண்ணிட்டு கடைசியில காயன வாச்சான்னு சொல்லி விட்டுடுறான். அதெல்லாம் அவனுக்கு எதுவுமே ஒட்டதில்லை. இதை அறிந்துட்டு பண்ணான். ஆனா மனசுக்குள்ள இவன் என்ன சங்கல்பம், பொண்ணு கல்யாணம் ஆகணும், பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு பண்ணிட்டு இருக்கான். இல்ல, இங்கதான் பிரச்சனை. அதனால அந்த கர்மாவானது, அந்த டென்ஷன் ஆனது இவனை ஸ்தூல தேகத்திலேயோ சூக்ஷ்ம தேகத்திலேயோ காரண தேகத்திலேயோ ஒட்டுறது. உண்மையிலேயே ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணால் இவனுக்கு கர்மாவானது ஒட்டவில்லை. அதுதான் ஞானின்னு இதெல்லாம் நிறைய பகவத்கீதையில பார்த்திருக்கோம். இப்படி ஆகாமி கர்மனஹா புதே அஸ்லேஷனம், இந்த ஞானியிடம் இது ஒட்டுவது இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ கர்மா ஒட்டுவதில்லை அப்படின்னு வித்யாரண்யர் சொன்னான்னு சொல்லாதீங்க. வேதத்திலேயே பிருகதாரண்ய உபநிஷத்துலயும் சொல்லியிருக்கு. பிருகதாரண்ய உபநிஷத்துல சொன்னது எதுவோ அததான் ஸ்மிருதிக்காரரா இருக்கக்கூடிய பகவான் வியாசரும் மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா மூலமாகவும் சொல்லுவார் அப்படின்றது ஸ்மிருதியிலையும் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த பகவத்கீதையினுடைய கோட்டிங்க, சாந்தோக்கிய உபநிஷத்துல சொன்ன கோட்டிங்க, இது எல்லாத்தையும் சொல்லி பகவத்கீதை எல்லாம் சொல்லி, இந்த ஆமுஷ்மிகம் துக்கமானது உங்களுக்கு வராது, அபாவம். துக்க அபாவத்திலேயே நம்ம ஐகிகம் பார்த்தோம். இன்னைக்கு 11ல இருந்து 17 வரைக்கும். இப்ப என்ன பண்ண பாக்குறான்னாக்க, இந்த 17க்கு பிறகு 18லிருந்து நமக்கு ஆமுஷ்மிகமா துக்க அபாவத்துல ஆமுஷ்மிகத்தையும் நாம இப்போ 17வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்க போறோம். இதற்கு பிறகு அவர் என்ன பண்ண போறார், காமாப்திகின்னு சொன்னார் இல்லையா, அதை பத்தி ஒரு 15 ஸ்லோகத்துல சொல்ல போறார் காமாப்திகி. அதுக்கப்புறம் இதே மாதிரி கிருதகிருத்தியா அப்படின்னு ஒரு சொல்ல போறார். அப்புறம் பிராப்த பிராப்தியா அகம் அப்படின்ற 4 விஷயத்தையும் சொல்லி இந்த சாப்டரை முடிக்க போறார். இதனுடைய மேல் போர்ஷன் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.